அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜிஆர் என்கின்ற கோவிந்தராஜன். செப்டம்பர் மாதத்தினுடைய பொதுவான ராசி பலன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து துலா ராசிக்காரங்க. துலா ராசி சுக்கிர பகவானோட இன்னொரு ராசி. அந்த துலா ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாக்கோல் மாதிரி துலா ராசி அப்படிங்க. இதில் ராகு பகவானோட நட்சத்திரம் சுவாதி இருக்குது, செவ்வாயோட சித்திரை நட்சத்திரம் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவானோட விசாக நட்சத்திரமும் அதில் இருக்குது. அப்போ துளாராசிக்காரங்க என்றைக்குமே கொஞ்சம் தன்மையாக தான் போவாங்க. ரொம்ப எடுத்ததும் பிடிவாதம், எடுத்தது அடமண்ட்டு அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. சொன்னால் கேட்டுக்குவாங்க. அமைதியாக இருந்து கடைசியில் காரியத்தை சாதிக்கணுங்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, எதுலேயுமே ஒரு கூட்டத்திலே நிற்கிறாங்கன்னா அமைதியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்கள கேட்டால் பதில் சொல்லுவாங்க, கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி துளாராசிக்காரங்க என்றைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரமாக பண்ணுறாங்கன்னா நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது. அதே நேரத்தில் கல்யாணம் ஆகலை, கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வரன் இந்த செப்டம்பர் மாதம் அமையும். இரண்டாம் திருமணம் ஏதாவது பண்ணக்கூடியதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் அது ரொம்ப கரெக்டாக கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளும் இந்த செப்டம்பர் மாதம் கொடுக்கும். எது வந்தாலும் உடனடியாக அதை பார்த்துக்கணும். அம்மாவுக்கு சின்ன ஒரு தலைவலிக்குதுங்கன்னா 1 நாள் இருந்தது, 2 நாள் இருந்தது, 3ஆம் நாள் டாக்டர்கிட்ட போயிடணும். இந்த மாதிரி மருத்துவ செலவுகளையும் இந்த செப்டம்பர் மாதம் துளாராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும், பலப்படும். என்றைக்கும் மனைவி பேச்சை கேட்டு துளாராசிக்காரங்க நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்றைக்குமே மேன்மை தான். அது எக்ஸ்பெஷலி செப்டம்பர் மாதம் மனைவியோடு அனுசரித்து எதுவாக இருந்தாலும் கலந்து பேசி பண்ணினாங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் காதல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? நான் பண்ணக்கூடிய காதல் கைகூடி வருமா, கல்யாணத்தில் போய் நிற்குமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன இந்த சனி, சுக்கிரன், செவ்வாய், சந்திரன்கிற கிரகங்கள் என்னோடய ஜாதகத்தில் எங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் எனக்கு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருமா, அது கல்யாணத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரியணும்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.